ராமாரம் தோட்டத்துக்கு ஃபோன் பண்ணாதாவது கேஸ் பண்ணுறது சார். அது எங்கள் சொந்த வீடு சார். எம்ஜிஆருக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பு அவங்களுக்கு அந்த வீட்டில் உண்டு. எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்தவங்க யாரும் சாப்பிடாம திரும்பி போனால் சரித்திரமே கிடையாது. சோகத்தில் இருந்தால் கூட மூஞ்சில ஒரு மாதிரி ஒரு லேசான புன்னகை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் எப்படி தான் இருப்பாங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல. மிகப்பெரிய இழப்பு என்னன்னா எம்ஜிஆர் இறந்தது தான். ஏன்னா எவ்வளோ பேருக்கு உதவி செய்யறதுக்கு அந்த மாதிரி ஒரு வணக்கம் இனிய தமிழ் நெஞ்சங்களே. இப்போ நம்ம புரட்சி தலைவருடைய தங்கத் தலைவன் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வர்றோம். புரட்சி தலைவருடைய ஆரம்ப காலத்தை பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் நான் ஏற்கனவே புரட்சி தலைவர் அவர் கூட இந்த வால்டெக்ஸ் ரோடு வீடு NSC பஸ் ரோட் 147 நம்பர் வீட்டில் குடியிருந்தார். அந்த வீடை நான் காமிச்சிருந்தேன். இப்போ அந்த வீட்டினோட உரிமையாளருடைய மகன் திரு தங்கவேல் அவர்களோட நான் கலந்துரையாட போகிறேன். அந்த நிகழ்வை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்த இடத்துலேருந்து புரட்சி தலைவர் வந்திருக்காரு, எப்படி எல்லாம் பாடுபட்டு வந்திருக்காருங்கிறத நீங்கள் இந்த ஒவ்வொரு பதிவை பார்க்கும்போதும் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏகப்பட்ட பிரச்சனை இல்லாத மனிதரே இல்லை. எவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி எப்படி ஒரு முன்னுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு புரட்சி தலைவரை பற்றிய நீங்கள் இது மட்டும் பார்க்காத பதிவுகளை பார்க்க போகிறீங்க. அதை செய்கிற பாக்கியத்தை தந்த புரட்சி தலைவருடைய ஆத்மாவுக்கும், புரட்சி தலைவர் உங்கள் அன்பான புரட்சி தலைவருடைய அன்பு உள்ளங்கள், ஆர்வலர் சகோதரர்கள் எல்லாத்துக்கும் இந்த நிகழ்வை நான் சமர்ப்பிக்கிறேன். எல்லாரோட பதிவும் பார்த்ததுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம இந்த பதிவுகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 hour டாக்குமெண்ட்ரியாகவும் நான் பண்ணி உங்களுக்கு நான் சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் TM சௌந்தரராஜன் அவருடைய அந்த இது வெளியிடுற கடுமையான போராட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள். அதில் இந்த பதிவை நான் செய்யணும்னு சொல்லி எனக்கு தூக்கமே இருக்காது. தலைவர் ஏற்கனவே பண்ணி ஐயாவை பதிவு பண்ணி அது போட முடியலன்னு நினச்சோம். இன்றைக்கி அந்த ஆத்மா புரட்சி தலைவருடைய ஆசை எனக்கு இருக்குது. இத்தனை பேர் இருந்தாலும் ஐயாவை போன்றவர்களை நான் நன்றி உணர்வோடு இவங்களையெல்லாம் நான் காட்டுற ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுக்கு என்னோடய வாழ்க்கையில் நான் படம் பண்ணலாம், நாளைக்கு என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இது நடக்காது. அதனால் புரட்சி தலைவருக்கு அஸ்திவாரமாக வேறாக இருந்தவர்களை காட்டுற பாக்கியம் தந்த ஓம் சரவண சேனலுக்கும் திரு நக்கீரன் கோபால் அவர்களுக்கும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம புரட்சி தலைவர் அவர் குடியிருந்த வால்டெக்ஸ் ரோடு வீடு 147 NSC பஸ் ரோடு வீடு, அந்த வீட்டினுடைய உரிமையாளருடைய மகன் திரு தங்கவேல் அவர்களோட நான் உரையாடப்பேன். இப்போ நீங்கள் அவர் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எப்படி போவீங்க? பஸ்ஸில் போவீங்களா இல்லை எப்படி போவீங்க? இல்லை, நம்ம அவர் வீட்டுக்கு போகிறதுல பஸ்ஸில் தான் போவோம். ஓ, அவ்வளோ சிம்பிள் தான். ஆமாம், ஏன்னா எங்களுக்கு என்னன்னா எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போனால் ஃப்ளவர் பஸார், அதான் பஸ் ஸ்டாப்பு. பூக்கடை அங்கேருந்து 54 ஏறினோம்னா நேராக ராமாவரம் கடத்தில் போய் இறங்கும். 7 எம்ஜிஆர் ரோட பார்க்கணுன்னா 7 மணிக்கு முன்னாடி பார்க்கணும். 7 மணிக்குள்ளே போகணும். அதனால் 6 மணிக்குள்ளே பஸ்ஸை பிடிச்சி 6:45 போய் எம்ஜிஆர் வீட்டில் போய் இருந்துருவோம். ராமாவரம் தோட்டம் போயிடுவீங்க. எம்ஜிஆர் வீட்டில் இருக்காருன்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிப்போம்? அந்த காலத்தில் கத்திப்பாரா ரவுண்டானா இருக்கும். கிண்டி கத்திப்பாரா ரவுண்டானா. அந்த ரவுண்டானால ஒரு DSP இருப்பார். அவர் தான் அந்த ரவுண்டானா இன்சார்ஜ். எம்ஜிஆர் போகிற வரைக்கும் எட்டி பார்ப்பேன். போலீஸ்காரர் அங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மரவில் உட்காந்துருப்பார். அந்த மறைவில் எனக்கு தெரியும். மறைவை பார்த்தா கரெக்டாக DSP இருப்பார். அங்கே DSP இருந்தாருன்னா எம்ஜிஆர் இன்னும் கிளம்பலான்னு எங்களுக்கு இருக்காரு. ஸோ எம்ஜிஆர் வீட்டுக்கு போய் எம்ஜிஆரை பார்த்துருவோம். என்ன ஆனாலும் 7 மணிக்கு கரெக்டாக கிளம்பணுன்னா 7 மணி கரெக்டாக காலங்காத்தால் ஷூட்டிங் கிளம்பிடுவார். அவர் மாதிரி டைமிங்ஸ் ஆகிற மாதிரி நாங்கள்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிறது என்னன்னா பர்ஃபெக்ட் டைமிங்ஸ். ஒரு இடம் போகிறோன்னு சொன்னோம்னா அந்த இடத்த கரெக்டான டைமில் போகணும். இன்ன வரைக்கும் நான் அதே ஃபாலோ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி அவரு எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தது என்னென்னா டைமிங். தனக்கோசரம் யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப உறுதியாக இருப்பார். இல்லை, உங்கள் அப்பா அம்மா இறந்ததுக்கெல்லாம் வந்தாருங்களா? இல்லை, இறந்ததுக்கெல்லாம் அம்மா வந்தாங்க. அவர் வர முடியல, அவர் வெளியூரில் இருந்தார், அதனால் வர முடியல. பட் அவர் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு கொடுத்துட்டார், அவ்வளோதான். வேலைக்கு ஏதாவது சிபாரிசு அந்த மாதிரிலாம் கேட்பீங்களா? அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன். இல்லை, வேலைக்கு சிபாரிசு தானே டெஃபினட்டாக உண்டு. நாங்கள் இந்தியன் பேங்க் எக்ஸாம் எழுதிட்டேன். எழுதிட்ட உடனே என்ன செஞ்சேன்னா ரெக்கமெண்டேஷன் ஒன்றுனாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் பர்சன் போஸ்ட்டுக்கு போனேன்.
ஃபைனல் வர சமயத்தில் ரெக்கமெண்டேஷன்லனால மிஸ் ஆகி போச்சு. ஓ ஸோ ரெக்கமெண்டேஷன் எனக்கு யார் ரெக்கமெண்டேஷன், எனக்கு தெரிஞ்சது எம்ஜிஆர் ஒருத்தர் தான், வேறு யார். அப்போ அவர் சீஃப் மினிஸ்டர் இருக்கார். சரின்ட்டு நான் போய் நேராக சொன்னேன், என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு காகிதத்தில் எழுதி கரெக்டாக போய், சாச்சா எனக்கு அதெல்லாம் தெரியாது, இந்தியன் பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்கேன், பாஸ் பண்ணிவிட, அது எனக்கு பிரச்சனை இல்லை, பட் ரெக்கமெண்டேஷன் தான் சீட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷனுக்கோசரம் எடுத்து போய் எம்ஜிஆர் கிட்ட கொடுத்தோன்னு அவர் சீட்டே வாங்கி அப்போது வந்து சீஃப் செக்ரட்டரி அவர்கிட்ட கொடுத்து இது உடனே ஃபோன் பண்ணி இதை பார்த்து இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க இவருக்கு அப்படி சொல்ல. அவங்க ரெக்கமெண்ட் பண்ண உடனே ஒன்று சொல்லிட்டாரு, அந்த எக்ஸாம்பிள் நீ பாஸ் பண்ணியிருக்கணும், ஃபெயில் ஆயிருந்தாங்கன்னா செய்ய மாட்டாங்க. ஆனால் கடவுள் புண்ணியத்தை அந்த எக்ஸாமில் நான் பாஸும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உடனே ரெக்கமெண்ட் பண்ணி என்னை போஸ்டிங் இந்தியன் பேங்க்கில் போஸ்ட் ஆனேன். இந்தியன் பேங்க்கில் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். அதாவது உங்கள் பசங்க அந்த மாதிரிலாம் தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா? உங்கள் பசங்களை எல்லாம் இல்லை, பசங்களெல்லாம் அங்கே கூட்டு போக மாட்டாங்க. அவர் எங்கள் வீட்டில் வந்து பார்ப்பார் இல்லையா, அந்த சமயத்தில் பசங்க பார்க்கறது தான். பசங்களை யாரையும் கூட்டு போக மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் அது என்னமோ ஒரு பாலிசி அப்படி இருந்தா அனாசா பிள்ளைங்கள் எல்லாம் இட்டு போய் அந்த ஷோ பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கல. அந்த மாதிரி இருந்துட்டீங்க. திடீர்னு ஒரு நாள் ஏதாவது வியாசர்பாடி வெள்ளம் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு தகவல். அதாவது இந்த கதை நடந்துக்கிட்டே இருக்குதா, திடீர்னு வியாசர்பாடியில் வெள்ளம், மழை பெஞ்சு வெள்ளம் சேதத்தை பார்க்கறதுக்கோசரம் எம்ஜிஆர் வர்றாரு. எம்ஜிஆரோட என்ன அந்த காலத்து ஹெல்த் மினிஸ்டராக இருந்து டாக்டர் அண்டே இருக்காரு. அண்டே சார் ரெண்டு பேரும் சுற்றி பார்த்துட்டு வர சமயத்தில் எம்ஜிஆர் சொல்கிறாரு, இது உங்களுக்கு நான் ஒரு கதையை சொல்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு நேராக கொண்டு வந்து நம்ம வீட்டில் கார் நிற்குது, என்எஸ்சி போஸ் ரோட்டில் கார் நிற்குது. அப்படியே கம்ப்ளீட்டாக ரோட் ஜாம் பேக்கடு. எம்ஜிஆர் இந்த வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்த உடனே எங்கள் அப்பா கீழே உட்காந்துருக்காரு. எங்கள் அப்பா ஆஸ் யூஷுவல் கீழே வெளியில் போகிற சமயத்தில் சாயந்தரத்தில் ஒரு வேஸ்ட்டு மேலே ஒரு துண்டை போட்டு கீழே உட்காந்துருக்காரு. இவர் எம்ஜிஆர் வந்துட்ட உடனே எம்ஜிஆர் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவர் மேலே வர்றாரு. போலீஸ்காரர் விடமாட்டேன்றாரு. கம்முன்னு இருப்பா, யாரு என்னத்துக்கு நீங்கள் வந்த சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரு, உள்ளே விட மாட்டேன்றாங்க. உடனே அங்கே இருக்கவங்க சொன்னா, யோ அவர் பார்க்க வந்ததே இவரை தான், நீங்கள் இவரை உள்ள விட வேண்டாம், வீட்டுக்கு சொந்தக்காரே விட மாட்டா, எப்படியா அது நடக்கும். உடனே போலீஸ்காரர் மன்னிப்பு கேட்டுட்டு உள்ள விட்டார். எப்போ மேலே பக்கம் வந்தார். மேலே பார்க்குது. வந்த உடனே எங்கள் அம்மா கேட்குறாங்க, ஏன்பா உனக்குப்பா இங்கே இந்த வீட்டுக்கு வரதுக்கு இப்போ தான் எனக்கு டைம் வந்து கிடச்சிதா, மனசு வந்துதா அப்படின்னு கேட்குறாங்க. எம்ஜிஆருக்கு என்னன்னா, அந்த காலத்தில் அம்மா கையில் சாப்பாடு போடுவாங்க. உங்கள் அம்மா கையில் சாப்பாடு உருண்டை வச்சுட்டு அம்மா கையில் சாப்பாடு கொடுப்பாங்க. வாங்கி சாப்பிடுவார், சந்தோஷமாக சாப்பிடுவார். அந்த பழைய ஞாபகம்லாம் கண் கலங்கிட்டார், அழுதுட்டார், ஒரு மாதிரி அழுதுட்டார். உடனே அம்மா சொல்கிறா, இல்லைப்பா நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன், நீ தப்பாக நினச்சிக்காத, அது ஒன்று நினைக்காத. இல்லைம்மா இல்லை, எனக்கு என்னென்ன அந்த பழைய ஞாபகம், இந்த வீட்டில் இந்த இடத்துல இருந்ததெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்குது. இந்த வீடு வந்து எனக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி. இந்த வீடு தான் என்னை தூக்கி கொடுத்து பெரிய ஆளாக்கிச்சு. நான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் அந்த காலத்தில் கஷ்டப்பட்ட காலத்தில் இந்த வீட்டில் நீங்களும் முதலியாரும் தான் எங்களை தூக்கி வளர்த்து பெரிய ஆளாக்க வரைக்கும் எங்களுக்கு தாங்கி நீங்கள். அதனால் இந்த வீட்டையும் உங்களையும் நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ உங்கள் வீட்டில் அவர் குடியிருந்து 1938 1952 வரைக்கும் வாழ்க்கை 52 வரைக்கும். சரிங்க. இப்போ ராமவரம் தோட்டம் போகும்போது எப்படி நீங்கள் எதாவது ஃபோன் பண்ணிட்டு போவீங்களா, இல்லை உங்கள் வீட்டு நம்பர் சொன்னால் போதுங்களா? ராமவரம் தோட்டத்துக்கு ஃபோன் பண்ணாதது கேஸ் பண்ணுறது, அது எங்கள் சொந்த வீடு சார். நாங்கள் அங்கே போவோம், அந்த கேட் கிட்ட வாட்ச்மேன் இருப்பார், தெரிஞ்ச வாட்ச்மேன் கிருஷ்ணன் இருந்தார். அவரை பார்த்தோன்னே ஐயா வாங்க, ஏன்னா அவர் தெரியும் 147 என்எஸ்சி போஸ் ரோடு. அதுக்கப்புறம் ஒரு கூர்க்கா வந்தார். அந்த கூர்க்காக்கு புரியல, அந்த கூர்க்காக்கு 147 என்எஸ்சி போஸ் ரோடுன்னா தெரியல. தொட வெயிட் கவரோ அப்படின்னு சரி சார். அங்கே போய் மகாலிங்கம் இருந்திருக்காரு. மகாலிங்கத்துக்கிட்ட போய் கேட்குறாரு, யாரோ 147 என்எஸ்சி போஸ்டில் இந்த வந்திருக்காங்க, ஐயோ முதல்ல உள்ளபடியா அவங்கள யார் நினச்சிட்டு இருக்கேன். எம்ஜிஆருக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பு அவங்களுக்கு அந்த வீட்டில் உண்டு. அதனால் விடணுன்னு அன்னிலேருந்து அந்த ஆளும் நம்மளை பார்த்து சலாம் சாப் உள்ள விட்டுவிடுவார். ஸோ 147 உங்கள் வீட்டு நம்பரை அவ்வளோ. இது என்ன டமாஸ்னா, எல்லாம் பெரிய கூட்டம் நிற்கும், வெளியில் நிற்கும். நானும் அப்பாவும் ரைட்டாக எல்லாம் உள்ளே போய் சோஃபாவில் உட்காரும். சோஃபாவில் உட்காருத முத்திரம் இல்லை, அவருக்கு கீழே வர்றது கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா முதல்ல 2 பேரும் போய் சாப்பிட கண்டு விட்டாரு.
சாப்பிடாம எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்தவங்க யாரும் சாப்பிடாம திரும்பி போனால் சரித்திரமே கிடையாது. சரித்திரமே கிடையாது. அதாவது உலகத்துக்கே வந்து சாப்பாடு போட்டவர், என்ன உலகத்துக்கே சொல்லுவாரு, கட்டி கொடுத்தவர். ஒரு காலத்தில் இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இன்னைக்கு ஆண்டவன் நம்மளுக்கு வசதி கொடுத்துருக்கான். என்ன தேடி வராங்க, என்ன தேடி வராங்க வந்து சாப்பாடு இல்லாமல் அவஸ்தைப்படக்கூடாது, பசியோடு போகக்கூடாது. எனக்கு பசி தீர்த்தவங்கள நானும் பசியோடு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு தான் போகணும். ஓ, அந்த மாதிரி. இப்போ அவருக்கு வால்டாக்ஸ் ரோட்டில் இருக்கும்போது வாய்ப்புகள்லாம் இல்லாத போது எப்படி பேசாமல் இருப்பாருங்களா? சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம். அதாவது நம்மலாம் பைசா இல்லைன்னா யாருக்கிட்டாவது கடன் வாங்குவோமா, ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோமா, வேற எங்கேயாவது செய்வோமான்னு யோசிப்போம். அவர் அதெல்லாம் யோசிக்க மாட்டார். அவங்க என்ன செய்வார், பணம் கஷ்டம் ஒன்றும் இல்லைன்னா நம்ம வீட்டு மாடி, நாங்கள் மாடியில் இருந்தோம், கீழே வரும், கீழே படிக்கட்டுக்கிட்ட ஒரு குழா இருக்கும், குழால தண்ணி இருக்குல்ல, குழால தண்ணி திறந்தா தண்ணி வரும். அந்த காலத்தில் குழால 24 மணி நேரம் தண்ணி வரும். ஏன்னா எங்கள் வீட்டினுடைய கனெக்ஷன் வந்து ஹார்பர் கனெக்ஷன். சரிங்க. ஹார்பர் கனெக்ஷன்னால தண்ணி வரும். அந்த தண்ணியை சாப்பிட்டுட்டு அண்ணன் தம்பி 2 பேரும் ஃபேமிலியில் சாப்பிட்டுட்டு சாமி இருப்பாங்களே தவிர ஒருத்தர் வீட்டில் போயோ யார்கிட்டயோ கடன் வாங்கியோ சாப்பிடவே மாட்டோம். பட்னி அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு பேசாமல் இருக்கிறது. அந்த சமயத்தில் கூட கடன் எங்களுக்கு கொடுப்பாங்களே, எங்கள் அம்மா கிட்ட கடன் வாங்க மாட்டார். கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு பைசா வந்தால் தான் கடன் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொள்கை. அந்த மாதிரி ஒரு கொள்கை இருக்காது, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ரொம்ப கஷ்டங்க, அந்த மாதிரி யாரும் இருக்கவும் முடியாதுங்க. சரிங்க. அங்கே பக்கத்தில் ஹோட்டல் அந்த மாதிரி ஏதாவது போய் சாப்பிடுவாரா? அந்த மாதிரிலாம் பக்கத்தில் இல்லை, அவருக்கு வந்து நான் வெஜிடேரியன் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிரியாணின்னா உயிரை விட்டுவிடுவார். அங்கே எங்கள் வீட்டை சுற்றி ஒரு 3-4 பிரியாணி கடை இருக்கும். அப்போ போய் அவர் கோல்டன் கேஃபேன்னு ஒரு கடை, கோல்டன் கேஃபே, பேரமௌண்ட்டுக்கு ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, வால்டாக்ஸ் ரோடு. சரிங்க. அங்கே போய் சாப்பிடுவார். ஆனால் எங்கே சாப்பிட்டாலும் வீட்டில் அம்மாக்கும் மாமாக்கும் சாப்பாடு கொண்டு வராத தான் வரைக்கும் சாப்பிட்டு வர மாட்டார். ஆக்சுவலி இப்போ அந்த வேலை நாயர் அப்படின்னு தலைவரை கூட்டு வந்தது அவருடைய தம்பி முறை, சத்யாபாமாவுக்கு தம்பி முறை. அந்த அவர் கேர் ஆஃப் எலிஃபென்ட் கேட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு அந்த தகவல் இதுவரை எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு போலீஸ்காரர் கூட்டு வந்தார், போலீஸ்காரர் தான் இருந்தது. இல்லை தம்பி. அதாவது ஒரு தடவை நானும் அக்காவும் எம்ஜிஆரை பார்க்க போகிறோம். அக்காவுக்கு மாமாவுக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்ல போகிறோம், எம்ஜிஆர் பார்க்க போகிறோம். அப்போ பணத்தோட்ட படம் எடுக்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர் என்ன செய்யறாரு, மேலேருந்து கீழே வந்து பேண்ட்டு ஷர்ட்டு டிஷர்ட்டு போட்டுட்டு படிக்கிட்டு ஜிரிச்சு எனக்கு வந்து கிட்ட வந்து எங்கள் அக்கா பேர் வந்து வசந்தரா தேவி. உங்கள் அக்கா பேர்? ஆனால் அவரை பாப்பான்னு தான் வீட்டில் கூடுவோம். சரி, நான் முதல் குழந்தைன்றதுனால பாப்பான்னு பழகிட்டோம். உடனே வந்து கிட்ட வந்து ஒரு தட்டி என்ன பாப்பா எப்படி இருக்கான்னு. இவர் வந்து மேக்கப் பண்ணிட்டு சின்ன பையனாட்ட வராரு. எங்க அக்கா பயந்து போச்சு. யாரு என்ன சொல்றது அப்படின்னாங்க. என்ன பாப்பா, சேச்சா எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்களா இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லை, எனக்கு ஒன்று வரும். அதான்மா எனக்கு ட்ரெஸ்ஸு ஒன்றும் இல்லைம்மா, இது ஷூட்டிங் வேச கொடுத்தது ட்ரெஸ்ஸு, அதை போட்டு வந்தேன். அதான் எங்கள் அக்கா சொல்லி சிரிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த நேரத்தில் போனாலும் அவர் அதை எந்த நேரத்தில் நான் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் சிரிக்காத மூஞ்சி நான் பார்த்ததே கிடையாதுங்க. எப்பவுமே சிரிச்ச மாதிரி, சோகத்தில் இருந்தால் கூட மூஞ்சியில் ஒரு மாதிரி ஒரு லேசான புன்னகை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் எப்படி தான் இருப்பாங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல. சரிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தலைவர் இறந்தபோது நீங்கள் போய் பார்த்தீங்களா? தலைவர் இறந்த போய் நம்ம இதில் இது ராஜாஜி ஹாலில் போட்டு வந்தாங்க. நாங்கள் போய் பார்த்து மரியாதை பண்ணிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். ரொம்ப அந்த கூட்டம்லாம் நம்மளாம் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. பார்த்தோம், ஒரு ரவுண்ட் அடித்தோம், பார்த்தா காலை தொட்டுக்கும், அந்த கேஸ்கெட்டை தொட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். எனக்கு என்னாண்டா மிகப்பெரிய இழப்பு என்னன்னா எம்ஜிஆர் இறந்தது தான். ஏன்னா எவ்வளோ பேருக்கு உதவி செய்யறதுக்கு அந்த மாதிரி ஒரு வசதி யாருக்கு கிடையாது. ஏன்னா மெடிக்கல் காலேஜு, இன்ஜினியரிங் காலேஜு, டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டு எல்லாமே நான் போவேன். யாருக்கா நம்ம சொந்தக்காரங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, சொந்தக்காரங்களை யாருக்கு வந்தாலும் கொண்டு போ, ஆனால் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும்.
எலிஜிபிலிட்டி இல்லாத ஆளுங்களுக்கு எந்த ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன்னு. அதனால் நல்ல மார்க்கு எம்பிபிஎஸ்க்கு பிஇக்கு நல்ல மார்க்கு ஆளுங்க எடுத்து போய் கொடுத்தோம்னா ரெக்கமெண்ட் பண்ணி அந்த சீட் வாங்கி கொடுத்துருவார். உடனே அந்த மாதிரி படிக்க வைக்கிறதுல படிப்புன்னா உயிரை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். அதான் அந்த மாதிரி இதுங்க. இப்போ வந்து வால்டெக்ஸ் ரோட்லேருந்து 1938 1952 வரைக்கும் 14 வருஷம் 14 வருஷம் உங்கள் வீட்டில் இருந்திருக்காரு. சரி, அப்புறம் தலைவரோட அண்ணன் வீட்டில் கூட உங்களுக்கு நல்ல பழக்கம், சக்கரபாணி அவங்க வீட்டோடையும்? அவங்க வீட்டோட ரொம்ப பழக்கம். பட் இருந்தாலும் அவங்க வீட்டில் ரொம்ப குறைவாக தான் போவோம். எம்ஜிஆர் ஏன்னா எங்களுக்கு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஜானகி அம்மா. ஜானகி அம்மா வந்து சொந்த தம்பி மாதிரி பார்த்ததுனால அந்த வீட்டில் நம்மளுக்கு ஒரு ராயலாக போய் எல்லாம் பண்ணுவோம். இந்த வீட்டுக்கு போவோம், அம்மாவோட போய் பார்ப்போம். பட் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி இந்த வீட்டுக்கு ரொம்ப போக மாட்டோம். அதுதான். பட் இந்த வீட்டு பிள்ளைங்க கல்யாணம் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கரெக்ட் தனியாக ஒரு அழைப்பு வந்துடும். அந்த அழைப்பில் கம்பல்சரியாக போய் எல்லா கல்யாணத்தையும் அட்டென்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துடுவோம். இப்போ இதே வால்டர்ஸ் ரோட் பக்கத்தில் இருக்கிற முருகன் தேட்டர் ஓனரை இப்போ சென்ற பதிவில் நாங்கள் பார்த்தோம். அவங்களும் வந்து அவர் ரொம்ப வசதியானால தலைவர் எதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னா கூட வாங்க மாட்டோம், நான் இந்த அன்புக்கு விலகு வராதிங்கன்னு சொல்லுங்கள். நீங்களும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் புரட்சி தலைவர் குடியிருந்துருக்கிறாரு. அவர் முதலமைச்சரானது நீங்கள் நினச்சிருந்தா போய் கேட்டிருந்தா அவர் மெட்ராஸில் என்ன வேணால் செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே நிலையில் அந்த உண்மையான இதோட எளிமையோடு இருந்ததுங்கிறது அது எப்படின்னு இப்போ எங்களுக்கு இந்த பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து புரட்சி தலைவரோட கூட இருந்தோமே தவிர கிட்டத்தட்ட அவரால் வளர்க்கப்பட்டவங்க. ஸோ அவருடைய குணங்கள் எங்கள் மேலே பாதிச்சிருக்கோம் இல்லையா? அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் நாங்களும் இருந்தோம். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், மரியாதையை மெயின்டைன் பண்ணுவோம். இக்காரணத்தை முன்னிட்டோம் புரட்சி தலைவருக்கு தொந்தரவு கொடுக்குற எந்த விவகாரமும் செய்ய மாட்டோம். இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே சொன்னதே இல்லையா? எங்கே ஒரு பேட்டியோ ஒரு தான் எங்கள் வீட்டில் தான் எம்ஜிஆர் இருந்தார் அப்படி இப்படிலாம் நீங்கள் எங்கேயுமே சொன்னது? அதாவது காலேஜ் படிக்கிற சைடில் கூட ஒரு 2-3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. நீங்களும் வெளிலலாம் முருகோடியில் போக சமயத்தில் ஒரு ஃபங்க்ஷன் அதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ புரட்சி தலைவரை பற்றி எங்கள் வீட்டில் இருந்ததை பற்றி நான் நீங்கள் ஒரு டிவி நிகழ்ச்சியில் அதாவது நடிகர் அரவிந்த் சாமி அப்போ போய் நாங்கள் வின் பண்ணுறோம். நான் 12.5 லட்சம் வின் பண்ணுறேன். ஆட்டேங்கப்பா. அந்த 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 ஃபங்க்ஷனில் தான் எம்ஜிஆரை பற்றி சொல்கிறேன். சன் டிவியா விஜய் டிவிங்களாங்க? அது விஜய் டிவி. அவரை பற்றி சொல்கிறேன். அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிறைய பேர் அமெரிக்காவிலேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான். டேய், இத்தனை வருஷமாக நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோம்டா, ஒரு நாள் கூட சொன்னது இல்லையா? நான் சொன்னேன், இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதனால் எனக்கு ஒரு சொல்லணும் அதை ஒரு ஆதாயம் நம்மளுக்கு வேண்டியது நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க வசதி, சொந்த வீடு, நல்ல உத்தியோகத்தை அது எம்ஜிஆரே வாங்கி கொடுத்துட்டாரு. நல்ல பொசிஷனில் இருக்கும். இதுக்கு மேலே என்ன வேணும்? அவர் எங்கள் எம்ஜிஆர் எங்களை அப்படி தான் வளர்த்தாரு. கண்டென்ட் அண்ட் லைஃப்னுவார். அதாவது வாழ்க்கையில் வந்து போதுமன்ற மனதை பொன் செய்யும் மனதுன்னு சொல்லுவாங்க. அதனால எதுக்குமே ரொம்ப ஆளுக்கு மீறி ஆசைப்படாத, உன்னுடைய முயற்சி செய், முயற்சியை மாத்திரம் விட்டுடாத அப்படின்வாரு. அதனால ஆசைப்பட்டதே இல்லை. இதெல்லாம் பெரிய ஆளாக நம்ம எம்எல்ஏ வரணும், மந்திரியாக வரணும்னு எதுவும் ஆசைப்பட்டதே இல்லை. இப்போ அரவிந்த் சாமி உங்ககிட்ட என்ன கேட்டாருங்க அந்த நிகழ்ச்சியில்? இல்லை, எம்ஜிஆர் தெரியுமான்னு கேட்டார் அவங்க? இல்லை, எம்ஜிஆர் தெரியுமான்னு சொல்லி கேட்டதில்ல. அரவிந்த் சாமி கிட்ட சொன்னேன், இவ்வளோ தூரம் பேசுறீங்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்டேன். என்னன்னு? எம்ஜிஆர் என் வீட்டில் தான் டெனண்ட்டாக இருந்தார் அப்படின்னு. அவர் ஸ்டன்னாக போயிட்டார். என்னங்க இது நீங்கள் சொல்கிறது அதிசயமாக இருக்குது, இது வரைக்கும் நான் கேள்விப்படவே இல்லையே. ஆமாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் அவங்களுக்கு எல்லா இதுவும் வளர்த்து வந்தார். 1938 1952 வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் குடியிருந்தார். ஆனால் நாங்கள் என்றைக்குமே அந்த ஒரு மரியாதையை காப்பாற்றிட்டு அதே அளவுகளோடு அவரோட பழகிருந்தோம். அவரும் எங்களை அதே மாதிரி மரியாதையை நடத்திட்டு வந்திருந்தார். அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ கோயம்புத்தூர் உங்கள் வால்டெக்ஸ் ரோட் வீட்டிலேருந்து கோயம்புத்தூர் ஸ்டுடியோக்கு ஷூட் போகும்போதெல்லாம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ அங்கே தான் ட்ரெயின் ஏறுவார் இல்லைங்களா? சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் என்னங்க, ஆட்லி 1 கிலோமீட்டர் தானேங்க, அவ்வளோதான், நடந்து போயிடலாம். இன்னைக்கு பஸ் ஃபேர் 5 பைசா 7 பைசா, அது கூட வேஸ்ட் பண்ண மாட்டார், நடந்துடுவார். அவரை மாதிரி வேகமாக நடக்கிறதால நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உடம்பு எக்ஸசைஸ் தான், அந்த மாதிரி எக்ஸசைஸ். ஒரு வாட்டி அவர் வீட்டுக்கு போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தார். வா 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 இந்த கர்லா கட்டையை தூக்குன்றாரு. கர்லா கட்டையை நான் கையில் தூக்குறேன், ஓடிடல. 2 கையில் தூக்குறேன், முடியல.
என்ன பிரயோஜனம், வெறும் முருங்காய் சாம்பார் சாப்பிட்ற ஆள் 3 நாள் இந்த கரலாக்கட்டையெல்லாம் எங்கே தூக்க முடியாதுன்னு அதை பார் ஆடுன்றார். எடுத்து அப்படி சுற்றுறாரு. எனக்கா தலை சுற்றுது. அந்த மாதிரியான அந்த மாதிரி உடம்பு எப்படி இருக்கு பாருங்க, நல்ல ஜெய்சாண்டிக் ஃபிகர். கலரு அந்த மாதிரி கலர் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சிவப்பு கலர்னா சிவப்பு கலர். அந்த மாதிரி கலரில் ஜம்முன்னு பாடி ஒரு சின்ன ஒரு பனியனை போட்டுட்டு அப்படி அனாதமாக சுற்றுறாரு. எனக்கு காசு திருப்பி வருது. அப்போ தான் நினச்சுமே நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம், இவர் எப்படி இருக்கு. இப்போ பாருங்கள், எந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அவர் வந்து உங்கள் வீட்டிலேருந்து பாலக்காட்டுக்கோ கேரளாக்கோ கோயம்புத்தூருக்கோ ஷூட்டிங் பண்ணாரோ, இன்றைக்கி அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவர் பேரே வந்துடுச்சு பாருங்கள், எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம். அதாவது அவர் இருந்ததுக்கும் வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கு அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர். ஆமாங்க. ஆனால் எம்ஜிஆரோட பேர் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் வச்சது வந்து மிகப்பெரிய பாக்கியம். பெரிய பாக்கியம். எதுக்கு எம்ஜிஆருக்கு பாக்கியம் இல்லை, சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு பாக்கியம். எம்ஜிஆர் பேரில் ஒரு ஸ்டேஷன். இன்றைக்கி 1 லட்சக்கணக்கான மக்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் உள்ளே போகிற சமயத்தில் எம்ஜிஆர் பேரை பார்த்துட்டு தான் உள்ளே போகணும். அது மாதிரி இப்போ நீங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இப்போ காஷ்மீர்லேருந்து ஒரு ட்ரெயின் இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க, கன்னியாகுமரிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ், எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அங்கேயும் அவர் பேர் ஒழிச்சிட்டு இருக்கு. இங்கே கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா நார்த் வர ஹிந்தியில் பேசும்போது எம்ஜி ராமச்சந்திரன் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அந்த பேர் உச்சரிக்கப்படுது பாருங்க. அதாவது வாழ்க்கையில் வந்து தோன்றிட்டு புகழோடு தோன்றாமன்றுவாங்க. ஆனால் இவருக்கு வந்து புகழோடு தோன்றலை. ஆனால் இறந்த பிறகு இவருக்கு இருக்கிற மாதிரி புகழ் வேறு யாருக்கும் தமிழ்நாட்டில் அண்ணாவுக்கும் இவருக்கும் ஒரே மாதிரியான புகழ். அதான் 3 எழுத்து மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்குன்னு பாடினதோடலாம் வாழ்ந்து காமிச்சிட்டாரு. இல்லை 3 எழுத்து மூச்சு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 3 எழுத்து தான் எம்ஜிஆருடைய இதுவும் 3 எழுத்து தான். அது வாழ வச்சிட்ருக்கு. இன்றைக்கும் அது ஒழிச்சிட்ருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தமிழக மக்களுக்கு, உலகத்தில் இருக்கிற புரட்சி தலைவர் ரசிகர் அனைவருக்குமே புரட்சி தலைவர்னால் இவங்க நினச்சிட்டு இருக்கிறது ராமவரம் தோட்டம், லாய்ட்ஸ் ரோடு. அவர் அப்படியே ஈஸியாக வந்துட்டார். நிறைய பேர் இப்போ நினச்சவங்களாம் புக் எழுதுகிறாங்க, அதில் எழுதுறதை படிச்சுட்டு விட்றாங்க. இந்த மாதிரி உண்மையான தகவல்கள் போய் சேரும்போது அடுத்த தலைமுறைக்கு புரட்சி தலைவர் எங்கேருந்து வந்திருக்கிறாரு, எவ்வளோ பாடுபட்டு வந்திருக்காருங்கிறது இப்போ புரட்சி தலைவரோட நெருங்கி இருந்தவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க எப்படியாவோ அதான் அங்கே இருந்தாருன்னு சொல்லுவாங்க. இப்போ ராஜேஷ் சார், நடிகர் ராஜேஷ் சார் இருந்தாங்க, தலைவரை பற்றி நிறைய இந்த சேனலில் பேசியிருந்தார். அந்த ராஜேஷ் சார்கிட்ட நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி வால்டெக்ஸ் ரோடு வீடு நான் உங்கள் வீட்டை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய மோதிரத்தை விற்று நான் அதை எடுத்து வச்சுருந்தேன். வீடியோவில் டிஎம் சௌந்தரன் சீரியல் எடுக்கும்போதே ஒரு நாள் கேமராவில் போய் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ ராஜேஷ் சார்கிட்ட சொன்னால் ராஜேஷ் சார் என்ன பண்ணார், ராமவரம் தோட்டத்தில் விஜயன் சார் இருந்தார், மறைஞ்சிட்டார். அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் என்ன சொன்னார், நானும் ராஜேஷும் காரில் வர்றோம், அந்த வால்டெக்ஸ் ரோடு வீடை போய் பார்ப்போம்னா அப்படி இடிஞ்சு ஒரு இதாக இருந்தது. அப்போ நடிகர் ராஜேஷ் சார், ராமவரம் தோட்டம் சார், விஜயன் சார் எல்லாம் வந்து பார்த்து உள்ளே போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துனார். நடிகர் ராஜேஷ் சாருக்கு வால்டெக்ஸ் ரோடு வீடு நான் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். அந்த இன்றைக்கி அவர் ராஜேஷ் சார் மறைஞ்சிட்டார். இந்த சேனல் ஓம் சரவண பவனில் அவர் தான் தலைவரை பற்றி சொன்னார். எங்கள் ஐயா டிஎம் சௌந்தரராஜன் வந்து குரலாக இருந்தார். நீங்கள் வந்து நீங்களும் ஒரு சௌந்தரராஜன் தான், தங்கவேலுங்கிற பேரில் இருக்கிறது. இல்லை, சௌந்தரராஜன் பேர் வச்சதுனால எங்கள் கல்லூரியில் சௌந்தரராஜன் பேரில் அவர் பாடல்கள் எல்லாம் நிறைய பாடல்கள், எம்ஜிஆர் பாடல்கள் கல்லூரி. நீங்கள் அங்கேயும் காலேஜில் பாடி, அந்த காலேஜ்லேயும் ஒரு இன்னிசை குழுவில் நான் ஒரு மெம்பர், ஒரு பாடகர். ஸோ அந்த மாதிரி ஒரு இணைவு. அப்புறம் வந்து பாடகர் மாத்திரம் இல்லை, எங்கள் காலேஜில் படிக்கிற சமயத்தில் எங்களுக்கு டூயட் பாடுறதுக்கு என்னுடைய நண்பருடைய தங்கச்சி வந்தாங்க. அதை சொன்னீங்க, தேவகி. அந்த தங்கச்சி வந்தாங்க. எப்படின்னா நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த தங்கச்சியை நான் திரும்பி பார்த்ததே இல்லை. ஆனால் அவங்க என்னன்னா டிஎம்கேல வன்னை தேவகின்ற பேரில் மிகப்பெரிய பேச்சாளராக இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த தங்கவேலு அப்படின்னு உங்களுடைய பேர் வந்துங்க? தங்கவேலுன்ற என் பேர் என்ன, என் தாத்தா பேர் தங்கவேலு. அந்த பேர் உங்களுக்கு? தாத்தாவுடைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம், என்னுடைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். ஸோ எனக்கு அதே பேர் வச்சா நான் பெரிய ஆளாக வருவேன்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப எனக்கு வந்து பண்ணணும், அது வெளிவர முடிஞ்சு இன்னைக்கு திருவருள் கூட்டி வச்சிருக்கு. தமிழக மக்களுக்கும் எல்லாத்துக்கும் நான் உங்களை அறிமுகப்படுத்தி சொல்றது ரொம்ப நன்றி சொல்லி. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்றேன். ஐயோ எனக்கு இல்லைங்க, இல்லை கடமையா புரட்சி தலைவருக்கு வந்து ஒரு கடமை புரட்சி தலைவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். கண்டிப்பாங்க. அப்படிப்பட்ட பெரிய மனிதரை பற்றி 4 வார்த்தை சொல்லறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு ரொம்ப எனக்கு நான் உங்களை எல்லாம் பதிவு பண்ணி கிடந்து நாங்கள் 7 ஜென்மம் செஞ்ச புண்ணியம் நினைக்கிறீங்க. நன்றிங்க, வணக்கம்.